அன்ஷிதாவை ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் ப்ரைஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்ல ஆசைப்பட்றேன். நேற்று வந்து அரிமாதேசம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டாரு பிக் பாஸ். அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, அரிமாதேசம் தான் அரியணையே கைப்பற்றியிருக்காங்கன்னு சொன்ன அதே செகண்டில் பாய்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இங்கே யார் கிளாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா மட்டும் தான் கிளாப் பண்ணாங்க. ஒரு பிளேயருக்கு அழகு, அந்த ஆப்போசிட் டீம் வின் பண்ணாலும் அந்த டைமில் கிளாப் பண்ணோம். அஃப்கோர்ஸ் யாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு போகாமல் இருக்கும், தோத்துட்டோன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதனால் எதுவுமே நான் சொல்லலை. பட் ஒரு சின்ன நடிப்புக்காகவாது அந்த இடத்துல கிளாப் பண்ணோம். பட் அவங்க மனசார கிளாப் பண்ணாங்க அன்ஷிதா கிளாப் பண்ண அப்புறம் ஒரு 1 மினிட் கேப்பில் மஞ்சரியும் கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் அப்போ கூட சில பேர் நம்ம நேம்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் சில பேர் அப்போ கூட கடைசி வரைக்குமே கூட கிளாப் பண்ணலை. ஸோ அவங்க வந்துட்டு திரும்ப வந்து ரெண்டாவது யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது அவர் எது சொல்லுவார், கிடங்களை வந்து உங்களோட த்ரோன் உங்களோட கிரீடம் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போதும் திரும்பவும் எகெயின் வந்து அன்ஷிதா தான் கிளாப் பண்ணுவாங்க, மஞ்சரியும் கிளாப் பண்ணுறாங்க. பட் அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. மஞ்சரி அவங்களால முடிஞ்சதை ஃபுல்லாக கொடுத்தாங்க. எல்லாருமே மஞ்சரி ரொம்ப பேஷ் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், பாவம் ரொம்ப கன்ஃபியூஷனுங்க, கேப்டனாக இருக்கணுமா இதாக இருக்கணுமா அப்படிலாம் சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் நம்மளை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போடும்போது நம்மளும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவோம். ஐயோ இது கரெக்டாக அது கரெக்டாக, இது பண்ணால் கரெக்டுன்னு சொல்லுவாங்களா அது பண்ணால் கரெக்டுன்னு சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே நமக்கு மூளை வேலை பார்க்க முடியாது. ஆனால் 3 நாளாக தொண்டைக்கிளியே கத்திருக்காங்க. ராணி எதுவுமே பேச தெரியாது, சின்ன பொண்ணு, அவ்வளோ தூய தமிழ் தெரியறதுக்கும் சான்சஸ் கிடையாது. ஸோ அவங்க ராணிக்கு ஒரு மவுத் பீஸாக இருந்து பேசியிருக்காங்க மஞ்சரி. அண்ட் கடைசி ஆனால் இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம் வரீங்களா பாய்ஸ் டீம் வரீங்களான்னு கேட்கும்போது அன்ஷிதா வரல. அப்போ அவங்க டீமுக்கு லாயலாக இருந்தாங்க. ஸோ அந்த கிளாப் பண்ணுறதும் கிளாப் பண்ணிவிட்டு அவங்க டீமுக்கும் லாயலாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ இந்த பக்கம் ராணா வின் பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப ஹாப்பியாக போய் நிற்கிறாரு. நின்னதோடு இல்லைங்க, முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த பல்லக்கு தூக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக ரெடியாக இருக்கிறது வந்து முத்துக்குமரன் தான் ஒரு கால் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சிவகுமாரை கூப்பிடுறாரு, வரியா நம்ம தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சிவகுமாரும் வராரு. ஸோ எப்படியோ முத்துக்குமரன், தீபக், அப்புறம் ராயனை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம பொடி பையன் ஜெஃப்ரி, 4 பேரும் சேர்ந்து ரியல் ராஜாக்களாக மாறி நம்ம ராஜா அருணையும் கூட மென்ஷன் பண்ணோங்க. ஏன்னா அந்த கிளே டாஸ்கில் அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டார். ஸோ எல்லாருமே அண்ட் ஆல்சோ ஆர்ஜே ஆனந்த் எல்லாருமே நல்ல ஒரு டீம் ஒர்க் போட்டு நம்ம ராஜாவை அரியணையில் ஏற்றுட்டாங்க. ஸோ இது யாரெல்லாம் அதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.